ரொம்ப கஷ்டப்படுற இடத்துல இருந்து கஷ்டமில்லாத இடத்துக்கு வேலை மாற்றம் கிடைக்கும். அப்போ எந்த மாற்றம் வந்தாலும் இந்த இந்த முறை எடுத்துக்கிடுங்க. அந்த மாற்றம் எல்லாமே மேக்ஸிமம் உங்களுக்கு நன்மையே தான் தரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அதேபோல் புதிதா கிடைக்கிற வேலையும் சரி, ஆல்ரெடி இருக்கிற வேலையிலயும் சரி உங்களுக்கு ரெகக்னிஷன் நல்லா கிடைக்கும். இதுவரைக்கும் ப்ரமோஷனே கிடைக்கலைங்க. எனக்கு பின்னாடி வந்தவன்லாம் என்ன தாண்டி போயிட்டான். நான் அவனுக்கு கைட் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப அவன் போய் எனக்கு ஆர்டர் போடுறான். அப்படின்னு பல பேர் குமுறல்ல இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் அந்த குமுறல்கள் இந்த முறை தீந்துரும். ஏன்னா குறிப்பா குருவும், குறிப்பா சனியும் பெயர்ச்சி ஆகுறது வெரி 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 ஒரு என்ன சொல்லுதுங்க, ஒரு நல்ல இடம். நல்ல ஒரு உயரத்தை தருகின்ற அமைப்பு இப்போ உத்தியோகத்தில உண்டு. உத்தியோகத்துக்கே எப்படி இருக்குன்னா, தொழிலுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. தொழில் செய்கின்ற அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு தொழில்ல இருந்த இந்த பிரச்சனைகள் தீரும். எதிர்ப்புகள் குறையும். போட்டியாளர்களாக யார் தொழில் செஞ்சாலும், ஒரே கடைய 2 பேர் போட்டுக்கிட்டு இருப்பீங்க. நேரா அவங்க கடைய தாண்டி உங்க கடைக்கு வந்துருவாங்க. சரிங்களா? இந்த மாரி வாடிக்கையாளர்களை வசியம் செய்யக்கூடிய அமைப்பு. வசியம்னா அப்படி கிடையாது. உங்கள நோக்கி உங்க தொழில் ஈர்க்கும். சரிங்களா? அந்த மாரியான ஒரு அற்புதமான காலகட்டம். ஆக தொழில் வளர்ச்சி சிறப்பாக உண்டு. உத்தியோக வளர்ச்சி சிறப்பாக உண்டு. ப்ரமோஷனும் உண்டு. ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்கிறவங்க இந்த காலகட்டத்தில ட்ரான்ஸ்ஃபர எதிர்பார்க்கலாம். நல்ல இடத்துல அமையும். தொழில்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டம் வரையிலும் பார்க்காத ஒரு நல்ல லாபம், கையில நல்ல பணப்புழக்கம் இந்த காலகட்டத்தில பெறுவீங்க. என்ன வேணா முதலீடு போடுங்க.